السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أجمعين. أما بعد. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுசுவ் சானி இரண்டாம் பாகத்தினுடைய 97ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் மாற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வும் இன்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவை தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பை செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் ஒன்று சேருகிற முந்தி செல்லுகிற தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. ஆமீன். மிஃப்தாஹுல் அரபியா இமாம் நூர் ஆலிம் ஹலீல் அமீனி அவர்களினுடைய மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 97ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் இந்த கிதாபினுடைய பாடங்களின் வரிசையிலே 32வது பாடத்தினுடைய ஹதீஸுகள் என்ற தலைப்பின் இரண்டாம் பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தில் ஒரு சில ஹதீஸுகளை வாசித்து அவைகளுக்கான பொருள், ஒரு சிறிய விளக்கம், தர்கீப், இஅராபை நாம பார்க்க இருக்கிறோம். வாங்க நாம கிதாபிற்குள்ளே செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்தினுடைய துவக்கமாக நாம பார்க்க இருப்பது லா யர்ஹமுல்லாஹு மல்லா யர்ஹமுன் நாஸ என்று வரக்கூடியதான இந்த ஹதீஸ் ஷரீஃப். இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அலைஹி, இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லா அலைஹி, இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லா அலைஹி போன்ற இமாம்கள் எல்லாம் தங்களது கிதாபுகளில் அறிவிக்கக்கூடியதான ஹதீஸ் ஷரீஃப் இது. சரி, பாருங்க, இந்த ஹதீஸினுடைய பொருளை நாம பார்ப்போம். இந்த ஹதீஸ் ஒரு மனித நேயத்தை நமக்கு சொல்லித்தரக்கூடியதான ஹதீஸ் இது. பாருங்க, லா யர்ஹமுல்லாஹு, அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான், மன் ஒருவருக்கு, எந்த ஒருவன், லா யர்ஹமுன் நாஸ, மக்களுக்கு எவன் இரக்கம் காட்ட மாட்டானோ அந்த ஒருவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் என்று வரக்கூடியதான இந்த ஹதீஸ் ஷரீஃப். அப்ப அர்த்தம் என்ன? இந்த ஹதீஸ்ல விளங்கக்கூடிய கருத்து, ஒரு மனுஷன் பிறருக்கு இரக்கம் காட்டல அப்படின்னா, அடுத்தவர்கள் மீது இரக்கத்தோடும் பரிவோடும் மனித நேயத்தோடு நடக்கல அப்படின்னு சொன்னா அவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் அப்படின்னு ஒரு உலக தத்துவத்தை சொல்லித் தருகிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக மனிதநேயம் அப்படின்னா மனிதனை மனிதனாக பார்ப்பதுக்கு பேர் தான் மனிதநேயம். எல்லா மக்களையும் தன்னுடன் பிறப்பாக, தன்னில் ஒருவனாக பார்க்கும் பொழுது அடுத்தவர்கள் மீது இரக்கம் வரும். அந்த இரக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர் மீது அல்லாஹ் இரக்கம் செய்வான். அப்படி இல்லை அப்படின்னா அல்லாஹ் மக்களுக்கு இரக்கம் காட்டாத ஒருவனை அல்லாஹ் ஒருபோதும் கருணை கண்ணோடு பார்க்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். இப்ப பாருங்க, லா யர்ஹமு இந்த ஹதீஸினுடைய பொருள், அதே போன்று சிறிய விளக்கத்தை நாம பார்த்திருக்கிறோம். இப்போ வாங்க இந்த ஹதீஸினுடைய தர்கீப், இஅராபை நாம பார்ப்பவாங்க. லா யர்ஹமு, லா என்பது ஹர்ஃபுன் நஃபி, யர்ஹமு ஃபிஇல் முதாரி, அல்லாஹு என்பது யர்ஹமு உடைய ஃபாயிலு, மன் என்பது லா யர்ஹமு உடைய மஃஊலு மௌசூலு, லா ஹர்ஃபுன் நஃபி, யர்ஹமு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில் ஜும்லா சிலா, மன்னுடைய சிலா. அப்போ மௌசூலை பார்த்து மீளக்கூடிய லமீர் சிலால வேணுமே அப்படின்னா அந்த யர்ஹமுல் இருக்கிற லமீர் ஃபாயில் தான் மண்ணை நோக்கி மீளக்கூடியதாக இருக்கிறது. அந்நாச என்பது என்னது? இந்த யர்ஹமு உடைய, லா யர்ஹமு உடைய மஃஊலு. சரி, அப்ப பாருங்க, இந்த லா என்பது என்னது? தர்கீப் படி லா என்பது சுகுன் மீது மபனியான ஹர்ஃபு. அதே போன்று யர்ஹமு என்பது என்னது? வாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு, முதாரியான ஃபிஅலு. லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅனா ரஃபஅ செஞ்ச ஆமில், மானபி நமக்கு தெரியும் முதாரியான ஃபெயிலுக்கு
ரஃபை செய்யக்கூடிய ஆமில் மாணவி ஹுலூன் அனி நாசிபி வல் ஜாசிம் என்ற மாணவியான ஆமில். அல்லாஹு என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டு வரக்கூடியதான இஸ்மு. மண் என்பது நஸ்பினுடைய மஹல் என மஃபூலுங்கிறதுனால, ஆனா இங்க சுக்குன் மீது மபுனியான மௌசூலான இஸ்மு. அப்ப லா என்பது என்னது? சுக்குன் மீது மபுனியான ஹர்ஃபு நஃபி. யர்ஹம்மு என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான முலாரியான ஃபிஅலு. இப்ப அடுத்து பாருங்க, அன்னாச. அன்னாச என்பது என்னது? லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அப்ப அல்ஹம்துலில்லா, இந்த ஹதீஸ் ஷரீஃபினுடைய பொருள், அதே போன்று சிறிய ஒரு விளக்கம், தர்கீப், இஅராபை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. இனி வாங்க நாம அடுத்த ஹதீஸ், அதாவது இன்றைய பாடத்தினுடைய இரண்டாவது ஹதீஸிற்கு நாம போவோம். என்ன ஹதீஸ் பாருங்க, அர்-ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மானு என்று வரக்கூடியதான இந்த ஹதீஸ் ஷரீஃப். இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஷரீஃப் இது. திருமிதி இமாம், அபூதாவூத் இமாம், அஹ்மது இமாம் ரஹ்மஹுமுல்லா போன்ற பெரும் 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 இமாம்கள் தங்கள் ஹதீஸ் கிதாபுகள்ல பதிவு செய்திருக்கக்கூடியதான ஹதீஸ் இது. சரி பாருங்க, இந்த ஹதீஸும் இரக்கம் காட்டுதல் என்பதை பற்றி பேசக்கூடியதான ஹதீஸ் தான். அப்ப பாருங்க என்ன விளக்கம். அர்-ராஹிமூன, இரக்கம் காட்டக்கூடிய நபர்களாகிறவர்கள், யர்ஹமுஹும், அவர்களுக்கு இரக்கம் காட்டுவான். ஹும்முடைய லமீர் அர்-ராஹிமூன், அவர்களுக்கு இரக்கம் காட்டுவான். அர்-ரஹ்மானு, அருள்பாலிப்பவனான அல்லாஹு தஆலா. அப்ப யாரு இரக்கம் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் என்று வரக்கூடியதான ஹதீஸ் ஷரீஃப். இந்த ஹதீஸுக்கு இமாம்கள் விளக்கம் எழுதும் பொழுது, அல்லதீன யர்ஹமூன மன்ஃபில் அரதி மின் இன்சானின் அவ் ஹயவானின் அவ் தொயிரின் அவ் வைரிஹி ஷஃபகத்தன் வ ரஹ்மத்தன் வ முவாசாத்தன் என்று விளக்கம் கொடுக்குறாங்க. இரக்கம் காட்டுபவர்கள்னா மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லோருக்கும், அதாவது மனிதன், மற்ற ஜீவராசிகள், பறவைகள், மற்ற உயிரினங்கள் எல்லாவற்றின் மீதும் இரக்கத்தாலும் பரிவாலும் ஒற்றுமையாலும் ஒற்றுமை மூலமாக இரக்கம் காட்டக்கூடிய ஒரு நபர்களாகிறவர்கள், இரக்கம் காட்டக்கூடிய நபர்களாகிறவர்கள், அவர்களுக்கு அருள்பாலிப்பவனான அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று வரக்கூடியதான ஹதீஸ் ஷரீஃப் இது. சரி பாருங்க, அப்போ இந்த ஹதீஸை தொடர்ந்து, இந்த ஹதீஸுடைய வார்த்தை என்ன? அர்-ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மானு, தொடர்ந்து வருது யுர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா என்று வரக்கூடியதான ஹதீஸ். தொடர்ந்து வரக்கூடிய ஹதீஸ் தான். மன் ஃபிஸ் ஸமா வரைக்குமே என்ன ஹதீஸ் தான்? சேர்ந்து ஒரு ஹதீஸ் தான். அதை தொடர்ந்தும் வரும். அர்-ரஹ்மு என்று அதாவது இரக்கம் காட்டுதலை பற்றி உண்டான ஹதீஸ் ஷரீஃப் இது. என்ன அர்த்தம் பாருங்க, யுர்ஹமு, நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், மன்ஃபில் அரதி, பூமியிலே உள்ளவர்களுக்கு, பூமியிலே உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். யர்ஹம்கும், உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். மன்ஃபிஸ் ஸமாஇ, வானத்திலே உள்ளவன். அப்ப வானத்திலே உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று வரக்கூடியதான இந்த ஹதீஸ் ஷரீஃப். சரி பாருங்க, அப்ப இந்த ஹதீஸ்ல விளக்கங்களை நமக்கு மீண்டும் கொடுக்கறாங்க. மன்ஃபில் அரதி அப்படின்னா மேல சொன்ன எல்லாமே வரும். நம்ம என்ன விளங்கிடக்கூடாது, மண் அப்படின்னா மனிதர்களை குறிக்கிற வார்த்தை தானே, அப்படி இல்ல. இந்த அர்த்தம் இங்க எல்லா படைப்புகளுக்கும் பொருந்தக்கூடிய அர்த்தத்தை வைக்கணுங்கிறாங்க. மன்ஃபி சமா, வானத்திலே உள்ள ஒருவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான்னா அதை கொண்டு முராது யாரு? வஹுவ அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா தான் அதை கொண்டு, அவனை மண்ணை கொண்டு முராது என்பதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். சரி வாங்க, அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு சொல்ல வரும் கருத்து, பூமியில உள்ள மனிதர்கள், பறவைகள், உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் நான் இரக்கம் காட்டும் பொழுது நம்மை படைத்த அல்லாஹ் நமக்கு இரக்கம் காட்டுமா என்று நமக்கு இந்த ஹதீஸ் விளக்கம் கொடுக்குது. சரி பாருங்க, அர்-ராஹிமூன முப்ததா, யர்ஹமு ஃபிஅல் முலாரி, ஹும் என்பது மஃஊல் முகத்தம், அர்-ரஹ்மானு ஃபாயில் முஅக்கர், யர்ஹமுஹும் இந்த ஜும்லா தான் அர்-ராஹிமூன என்ற முப்ததாவினுடைய ஜும்லா ஹபரு. அப்ப பாருங்க, அர்-ராஹிமூன தர்கீப் என்ன கொடுத்தோம்? முப்ததா. இங்க ரஃபா, எதை கொண்டு ரஃபா செய்யப்பட்டிருக்கு? வாவை கொண்டு. ஏன்னா ஜம்உ முதக்கர் சாலிம், இது வாவை கொண்டு ரஃபா செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. ரஃபா செய்த ஆமில் மானவி. யர்ஹமு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா,
ஹும் என்பது நஸ்பினுடைய மஹல்லு என மஃபூலு. ஆனா இங்க இது சுக்குன் மீது மபனியான லமீர். ஹும் அப்படிதான் வரும். ஹுமுர் ரஹ்மானு சேர்க்கறதுக்காக லம் போட்டிருக்காங்க. ஹும் சுக்குன் மீது மபனியான லமீர், ஆனா நஸ்பினுடைய மஹல்லு காரணம் மஃபூல். அர் ரஹ்மானு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. யுர்ஹமு என்பது என்னது? ஃபிஇல் அம்ரு ஹாதிரு லமீரு ஃபாயிலு. மன் என்பது என்னது? மஃஊலு மௌசூலு. ஃபி ஜாரு அல் அரபி மஜ்ரூரு. மண் என்பது யுர்ஹமு உடைய மஃபூலு, ஃபீ உடைய போக்கப்பட்ட தாழ்லுக்கு தான் மண் என்பதனுடைய சிலா. அப்போ பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஃபீ உடைய தாழ்லுக்கு சேர்ந்தது தான் இந்த ஜும்லா தான் மண்ணுடைய சிலா. அந்த தாழ்லுக்குள்ள இருக்கிற மறைஞ்சிருக்கிற லமீரை தான் மௌசூலுங்கிற மண்ணை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கும். அப்ப எர்ஹம்கும் என்பது என்னது? ஜவாப். அம்ரு ஃபேலுகளுக்கும் ஜவாப் வரும். அப்ப அடுத்து எப்படி வைப்போம்? நீங்க இரக்கம் காட்டுங்க, அப்படி இரக்கம் காட்டுவீர்கள் என்றால் எர்ஹம்கும், உங்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். அப்ப இதுதான் அதனாலதான் இதுக்கு என்ன வந்திருக்கு? நமக்கு ஜஸ்ம் கொடுத்துருக்கிறோம். முதாரியான ஃபேலுக்கு ஜஸ்மை நாம இந்த மீம் சுக்கூன் வந்திருக்குது. அப்ப எர்ஹம் என்பது என்னது? ஃபிஇல் முலாரி. கும் என்பது மஃஊலு. மன் என்பது எர்ஹம் என்பதனுடைய என்னது? ஃபாயில் மௌசூலு. ஃபி ஜாரு அஸ்ஸமாஇ மஜ்ரூரு. அதே போன்று இந்த ஃபீ உடைய போக்கப்பட்ட தாழ்லுக்கு மண் என்பதனுடைய ஜும்லா சிராவாக இருக்கும். அந்த போக்கப்பட்ட தாழ்லுக்குள்ள இருக்கிற லமீர் தான் எங்க மீளும்? அந்த போக்கப்பட்ட தாழ்லுகள் இருக்கிற லமீர் தான் மௌசூலுங்கிற மண்ணை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கின்றது. இர்ஹமு என்பது என்னது? அம்ரு ஹாதிரான ஃபிஅலு. இது ஜஸ்ம் செய்யப்பட்டதான, அதாவது அம்ரு ஹாதிரான ஃபிஅல் ஒரு மப்னியான ஃபிஅல். இங்க எதை கொண்டு மபனியாக்கப்பட்டிருக்கு? நூனை போக்குவதன் மீது மபனியாக்கப்பட்ட அம்ரு ஹாதிரான ஃபிஅலு. மண் என்பது நஸ்பினுடைய மஹல்லு. ஆனா இங்க இஸ்மு மௌசூல் சுக்குன் மீது மபனியான இஸ்மு மௌசூல். ஃபி என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அல் அரதி என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. யர்ஹம் என்பது சுக்கூனை கொண்டு ஜஸ்மு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான முலாரி ஆன ஃபிஅலு, மஜ்சூமான ஃபிஅலு. கும் என்பது சுக்குன் மீது மபனியான லமீர், ஆனா இங்க நஸ்பினுடைய மஹல், ஏன்னா அது மஃபூலுங்கிறதுனால. மண் என்பது ஃபாயில், அப்போ ரஃபினுடைய மஹல், ஆனா இங்க சுக்குன் மீது மபனியான மௌசூலான இஸ்மு. ஃபி என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அஸ்ஸமா என்பது லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இதோடு 2 ஹதீஸுகளுக்கு உண்டான பொருள் விளக்கம் தர்கீப் இஅராபி நாம பார்த்திருக்கிறோம். இனி வாங்க அடுத்த ஹதீஸுக்கு போலாம். பாருங்க, இம்சஹ் ரஸல் யதீமி என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பல இமாம்களும் அறிவிக்கக்கூடியதான ஹதீஸ் ஷரீஃப். அப்ப என்ன ஹதீஸின் விளக்கம்? நான் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல ஒரு நபர் வரார். வந்து ஷகா இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வத கல்பிஹி, தன் உள்ளம் இருண்டு இருக்கு, ரொம்ப கடினமான உள்ளமா இருக்கு, அதை குறித்து முறையிடுறாரு அந்த நபர். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான மருந்த சொல்றாங்க. உள்ளம் இருண்டு கிடக்குதா, உள்ளம் என்னது ரொம்ப கடினமானதா இருக்கா, மிருதுவாகாம, அப்போ அதற்கான மருந்து என்னன்னா, அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இம்சஹ் இம்சஹ் ரஸல் யதீமி, யத்தீமான ஒரு குழந்தையுடைய தலையை தடவி கொடு. அடுத்து சொல்லுவாங்க, வா திமில் மிஸ்கீன், ஏழைக்கு உணவளிங்குவாங்க. அடுத்து வரக்கூடிய வார்த்தை தான் ஹதீஸ், இங்க இடம்பெறல, முழுமையான ஹதீஸ் தான். அப்ப என்னன்னா, நீங்க எத்தீமான மக்களுடைய தலைய இரக்கத்தின் அடிப்படையில் தடவி கொடுங்க, உதவி செய்யுங்க. அந்த தலையை மட்டும் தடவுறது இல்லை, அவங்க மேல இரக்கம் காட்டி அவங்களுக்கு உதவி செய்யுங்க. எத்தீமான மக்களுக்கு அது அவங்க உள்ளத்துல ஒரு பிரகாசத்தை, ஒரு நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். அவ பாருங்க, இம்சஹ்னா என்னது? ஃபிஇல் அம்ரு ஹாலிரு லமீரு ஃபாயிலு. அதே போல ரஅஸ என்பது என்னது? மஃஊல் முலாஃப், அல் யத்தீமி முலாஃப் இலைஹி. அப்ப இம்சஹ் என்பது சுகுன் மீது மப்னியான அம்ரு ஹாதிரான ஃபிஇலு. ரஅஸ என்பது என்னது? வாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அல் யத்தீமி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு இது. அடுத்த ஹதீஸ் பாருங்க, இன்னல்லாஹ லா யன்துரு
இலா சுபரிக்கும் அம்பாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் என்று வரக்கூடியதான இந்த ஹதீஸ் ஷரீஃப். இந்த ஹதீஸையும் அறிவிக்கிறவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான். இப்னு மாஜா இமாம், முஸ்லிம் இமாம், அஹ்மது இமாம் ரஹிமஹுமுல்லா போன்ற பெரும் பெரும் இமாம்கள் தங்கள் கிதாபுகள்ல பதிவு செய்திருக்கக்கூடியதான ஹதீஸ் ஷரீஃப் இது. அப்ப என்ன ஹதீஸ் அப்படின்னா பாருங்க, மனிதனுடைய உள்ளம் பரிசுத்தமா இருக்கணும். எப்பவுமே வெளி தோற்றம் என்பது அல்லாஹ்க்கு முக்கியம் கிடையாது. ஒரு மனுஷன் ஒரு இபாதத்து வணக்க வழிபாடு ஈடுபடுறான் அப்படின்னா அவ எந்த நோக்கத்துல ஈடுபடுறான் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அவன் உள்ளத்தை அல்லாஹ் பார்ப்பான். வெளியில நல்ல ஆடை அணிந்து, நல்ல தலப்பாகை அணிந்து, நல்ல அத்தர் பூசி, இதுவெல்லாம் வெளித்தோற்றம். அல்லாஹ் இதை பார்க்கறது இல்லை. இதுவெல்லாம் அதிகப்படியான ஒன்று. அசல் அடிப்படை என்பது அவனுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு அல்லாஹ் பார்ப்பான். அதான் இந்த ஹதீஸ் சொல்லுது. இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஆகிறவன் லா யன்துரு அவன் பார்க்க மாட்டான் இலா சுபரிக்கும் உங்களுடைய வெளி தோற்றங்களின் பக்கம் அவன் பார்க்க மாட்டான். சூரத் என்பதின் பன்மைதான் சுவர். அப்ப உங்களுடைய வெளி தோற்றங்களின் பக்கம் அம்வாலிக்கும் இன்னும் உங்களுடைய செல்வங்களின் பக்கமும் அவன் பார்க்க மாட்டான். வலாக்கின் எந்துரு என்றாலும் அவன் பார்ப்பான். அந்த எந்துருன்னு அல்லாஹ் பார்ப்பான். இலா குலூபிக்கும் உங்களுடைய உள்ளங்களின் பக்கம் அவன் பார்ப்பான் என்று வரக்கூடியதான இந்த ஹதீஸ் ஷரீஃப். இந்த ஹதீஸ் நமக்கு சொல்ற விளக்கம் அதுதான். நம்ம என்ன இபாதத்தை செஞ்சாலும் சிறியதோ பெரியதோ, 2 ரக்காத் தொழுகிறோமோ 2000 ரக்காத் தொழுகிறோமோ, அல்லாஹ் பார்ப்பது வெளித்தோற்றத்தை அல்ல. அல்லாஹோ 2 ரக்காத்தை நீ தொழுதாலும் அல்லாஹ்க்காக தொழுகிறியா என்று அல்லாஹ் பார்ப்பான். உள்ளம் எப்படி இருக்குன்னு அல்லாஹ் பார்ப்பான். அப்ப நம்ம உள்ளத்தை சுத்தப்படுத்தணும் என்பதற்குத்தான் நம்ம எண்ணங்களை அழகாக்கி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி கொடுக்குது. பாருங்க, இன்ன என்பது ஹர்ஃபு தகீத், ஹர்ஃபும் முஷப்பஹும் பில் ஃபிஅல். அல்லாஹ இன்னவுடைய இஸ்மு. லா ஹர்ஃபுன் நஃபி, யன்துரு ஃபிஅல் முதாரி லமீர் ஃபாயில். லமீர் எங்கனி மீளுது? அல்லாஹவை நோக்கி மீளுது. இலா ஜாரு சுவரி மஜ்ரூர் முலாஃபு கும் முலாஃபிலேஹி. வாவ் ஹர்ஃபு அத்ஃபு அம்வாலி மாத்தூஃப் முலாஃபு கும் முலாஃபிலேஹி. அம்வாலி இங்க அத்துப்பு செய்யப்படுது, இந்த சுவரில அத்துப்பு செய்யப்படுது. வலாக்கின்ல வா என்பது என்னது? ஹர்ஃபு இஸ்தினாஃபு. லாக்கின் ஹர்ஃபு இஸ்திதராக்கு. யன்துரு ஃபிஅல் முலாரி லமீர் ஃபாயில். அந்த லமீரும் எங்கதான் மீளுது? அல்லாஹ் என்பதை நோக்கி மீளுது. இலா ஜாரு குலூபி மஜ்ரூர் முலாஃபு கும் என்பது முலாஃபிலேஹி. இந்த இலாவுடைய தாளுக்கு லா யன்துரு. அதே போன்று இந்த இலாவுடைய தாளுக்கும் யன்துரு என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப வாங்க இந்த ஹதீஸினுடைய எதை பார்ப்போம். தர்கீபை பார்த்துட்டோமா? யாராப் என்ன பாருங்க. இன்ன என்பது என்னது? ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு தகீத், ஹர்ஃபும் முஷப்பஹும் பில் ஃபிஅல். அல்லாஹ என்பது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டு இருக்கக்கூடியதான இஸ்மு. லா என்பது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுன் நஃபி. யன்துரு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் மஅனவி. இந்த லா யன்துருதா இன்னவினுடைய ஜும்லா ஹபரா நாம வைக்கணும். அல்லாஹங்கிறது இன்னவுடைய இஸ்மு. அப்ப லா யன்துருங்கிற இந்த ஃபிஅல் முலாரி லமீர் ஃபாயிலான ஜும்லா தான் இன்னவினுடைய ஹபர். சரி பாருங்க, லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் மஅனவி. இலா என்பது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. சுவரி லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மி இது. கும் என்பது என்னது? இது ஜர்ருடைய மஹல் என முலாஃபிலேஹிங்கிறதுனால. ஆனா இங்க சுக்குன் மீது மப்னியான லமீரான இஸ்மு. வா என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்ஃபு. அதே போன்று அம்வாலி என்பது என்னது? லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. கும் என்பது இது ஜர்ருடைய மஹல்லு தான், ஏன்னா முலாஃபிலேஹி. ஆனா இங்க லமீர் என்பதால இது சுக்குன் மீது மப்னியான லமீர் இது. வலாக்கின்ல வா என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்ஃபு, ஹர்ஃப் இஸ்தினாஃபா வச்சோம். லாக்கின் சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபு. அதே போன்று யன்துரு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமிலது மஅனவி. இந்த யன்துருல இருக்கிற லமீர் ஃபாயில் எங்க மீளுது? அல்லாஹுவை நோக்கி மீளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று பாருங்க, இலா என்பது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. குலூபி என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. கும் என்பதோ இது ஜர்ருடைய மஹல் என முலாஃப் இலைஹி. ஆனா இங்க சுக்குன் மீது மப்னியான லமீரான இஸ்மு இது. இப்போ அடுத்த ஹதீஸ பாருங்க. என்னது? அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன
வஜஅல்னி மினல் முத்தஹிரீன் என்று வரக்கூடியதான இந்த ஹதீஸ் ஷரீஃப். இப்ப இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இதை இமாம் திருமிதி ரஹமத்துல்லா அலைஹி, நசாஇ ரஹமத்துல்லா அலைஹி, முஸ்லிம் ரஹமத்துல்லா அலைஹி, அபு தாவூத் ரஹமத்துல்லா அலைஹி, இப்னு மாஜா ரஹமத்துல்லா அலைஹி, அஹமது ரஹமத்துல்லா அலைஹி போன்ற பல இமாம்களும் தங்கள் கிதாபுகளில் பதிவு செய்திருக்கக்கூடியதான ஹதீஸ் இது. இது என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. யார் உலுவை செய்து அழகிய முறையில் செய்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தஹிரீன் என்கிற துஆவை யார் ஓதுவாரோ ஃபுத்திஹத் லஹு சமானியத்து அபுவாபில் ஜன்னா, அவருக்கு சுவனத்தினுடைய 8 வாயில்களும் திறக்கப்படும். எதுகுலும் மின் ஐயிஹா ஷா, எதிரே அவர் நாடுகிறாரோ அதில் நுழைஞ்சுக்குவாரு என்று வரக்கூடியதான ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸ்ல அற்புதமான துஆ, அந்த ஒரு வார்த்தை நமக்கு இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹும்ம, அல்லாஹுவே, இஜஅல்னி, என்னை நீ ஆக்குவாயாக, மினத் தவ்வாபீன, தௌபா செய்யக்கூடிய மக்களிலிருந்து ஒருவராக, தௌபா செய்யக்கூடியவர்களிலிருந்தும் என்னை நீ ஆக்குவாயாக, வஜஅல்னி, இன்னும் என்னை நீ ஆக்குவாயாக, மினல் முத்தஹிரீன், சுத்தமாக இருப்பவர்களிலிருந்து என்னை நீ ஆக்குவாயாக என்று வரக்கூடியதான ஹதீஸ் ஷரீஃப் தான் இந்த ஹதீஸ் ஷரீஃப். அப்ப தௌபானா என்னது? நம்முடைய உள்ள உள் தோற்றத்தை சுத்தமாக்கக்கூடியது தௌபா. அதே வரை அதான் தவ்வாபீன். முத்தஹிரீன் என்னது? வெளி தோற்றத்துல சுத்தமா இருக்கக்கூடியது. அப்ப இருபுறத்திலேயும் சுத்தமாக இருக்கக்கூடிய மக்களில் ஒருவராக என்ன ஆக்கு என்று கேட்கக்கூடிய துவா தான் இந்த துவா. இந்த துஆவிற்கு, இந்த ஹதீஸிற்கு நாம விளக்கம், பொருளை கொடுத்துட்டோம். இப்ப வாங்க தர்கீப பார்ப்போம். அல்லாஹு என்பது என்னது? முனாதா, போக்கப்பட்ட நிதாவினுடைய முனாதா முஃப்ரது. இந்த ஷத்து செய்யப்பட்ட மீம் என்பது போக்கப்பட்ட நிதாவினுடைய இவது பகரமா வந்திருக்கு. ரெண்டுமே ஒண்ணு சேராதா இல்லையா? பாருங்க, யாக்கு பகரமா ஷத்து செய்யப்பட்ட மீம்னா யாவும் மீமும் ஒண்ணு சேராது. ஏன்னா ஒரு பகரம்னாலே அது இல்லாதப்ப வர்றதுதான். சரி பாருங்க, அதனாலதான் யா அல்லாஹும்னு சொல்லவே மாட்டோம். இஜஅல்னி, இஜஅல் என்பது ஃபிஅல் அம்ர் ஹாதிர், லமீர் ஃபாயில். நீ என்பது நூன் விகாயா, யா என்பது இஜஅலுடைய மஃஊல். மின் ஜாரு அத்தவ்வாபீன மஜ்ரூர், மின்னுடைய தஅல்லுக் இஜஅல்ல வைக்கணும். அடுத்து பாருங்க, வஜஅல்னி, வா என்பது ஹத்ஃபினுடைய வாவு. இஜஅல் எங்க அத்ஃப் செய்யப்படுது? இந்த இஜஅல் அத்ஃப் செய்யப்படுது. இஜஅல் ஃபிஅல் அம்ர் ஹாதிர், லமீர் ஃபாயில். நீ என்பது நூன் விகாயா, யா என்பது இஜஅலுடைய மஃஊல். மின் ஜாரு அல்ல முத்தஹிரீன மஜ்ரூர், மின்னுடைய தஅல்லுகை நாம இஜஅல்ல வைக்கிறோம். சரி பாருங்க, இப்ப அல்லாஹு என்பது என்னது? லம்மின் மீது மபனியான முனாதா முஃப்ரது, நஸ்பினுடைய மஹல். சரி, ஏன்னா முனாதா நஸ்பினுடைய மஹல்லுங்கிறதுனால இது லம்மின் மீது மபனியான முனாதா முஃப்ரது. இது மீம், இதுக்கு யாராவுடைய மஹல்லு கிடையாது, சது செய்யப்பட்ட மீமுக்கு பகரமா வந்தது. இஜஅல் என்பது என்னது? சுக்குன் மீது மபனியான அம்ரு ஹாதிரான ஃபிஅல். நீ என்பது இது கஸ்ரின் மீது மபனியான நூனு விகாயா. நம்ம விளக்கம் கொடுத்திருக்க முன்னாடியே, ஏன் இதுக்கு நூன் விகாயா, பாதுகாப்பதின் நூன் பேர் வந்துச்சுன்னா, இஜஅலின்னு வாசிச்சோம் அப்படின்னா என்ன குழம்பும்? இந்த யா மஃஊலுடைய யாவா, ஃபாயிலுடைய யாவான்னு குழம்பும். ஃபாயில மஃஊல்னா என்னை என்ற அர்த்தம் வரும், முத்தகல்லிமுடைய. ஃபாயிலுடையானா என்னது? நீ ஒரு பெண் ஆக்கு என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய அம்ர ஹாதிரில் முகாத்துப் பெண்பால் ஒருமையுடைய ஒரு ஃபிஅல் இருக்கு. இப்போ ஃபாயிலுடைய யாவா மஃஊலுடைய யாவான்னு குழம்பும். அதை விட்டும் பாதுகாக்கிறது தான் இந்த நூன். நூன் போட்டா மஃஊலுடையான்னு நுழைஞ்சிக்கலாம். ஃபாயிலுடைய யாவா இருந்தா நூன் வராது. அப்ப அந்த பாதுகாக்கிறதுனால இதுக்கு என்ன? அந்த குழப்பத்தை விட்டு பாதுகாக்கிறதுனால இதுக்கு பாதுகாப்பதின் நூன் பேரா இருக்கு. யா என்பது நஸ்பினுடைய மஹல், ஏன்னா இஜலுடைய மஃஊல். இங்க சுக்குன் மீது மபனியான இஸ்மு லமீர். மின் என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. சரணம் சேர்க்கறதுனால மீனை ஃபத்தஹ் வச்சிருக்கிறோம். அத்தவ்வாபீன என்பது யாவை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான என்னது? ஜம்மு முதக்கர் சாலிமான இஸ்மு. சரி பாருங்க, வஜஅல்னி, வா என்பது ஃபதஹின் மீது மபனி. இஜஅல் என்பது எனது? சுக்குன் மீது மபனியான அம்ர ஹாதிரான ஃபிஅல். நீ என்பது கஸ்ரின் மீது மபனியான ஹர்ஃப் நூன் விகாயா, நூன் இது. யா என்பது என்னது? இது நஸ்பினுடைய மஹல், ஏன்னா இது மஃஊல். ஆனால் இங்க சுக்குன் மீது மபனியான லமீராக இருக்கிறது. மின் என்பது என்னது? பொதுவா இந்த நீக்கும் இந்த விகாயாவோட நீக்கு என்னது?
இஅராபுடைய மஹலில் என்றுதான் சொல்லப்படும். சரி பாருங்க, மின் என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அல் முத்தஹிரீன யாவை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட ஜம்மு முதக்கர் சாலிம். இதுவும் யாவை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட ஜம்மு முதக்கர் சாலிம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடம் இந்த ஹதீஸோடு நிறைவு பெறுகிறது. இன்றைய பாடத்துல நாம ஒரு சில ஹதீஸுகளை வாசித்து அவைகளுக்கான பொருள், சிறிய விளக்கம், தர்கீப், யாராவை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் படித்த ஹதீஸுகளை கொண்டு அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அதே போன்று இனி வரக்கூடியதான பாடங்களில் தொடர்ந்து வரக்கூடிய ஹதீஸுகளை வாசித்து அவைகளுக்கான பொருள், விளக்கம், தர்கீப், யாராவை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.